வணக்கம், நமஸ்காரம். உத்திரமேரூர் கல்வெட்டில் மக்களுக்கு சேவை பண்ணணுன்னா சில தகுதிகள் எழுதி வச்சுருக்குறாங்க கல்வெட்டில். உத்திரமேரூர் கல்வெட்டு தேர்தல் முறைகள் குடவோலையிலெல்லாம் தகுதிகள் இதெல்லாம் இருக்கணும். தகுதி நீக்கம் எல்லாம் பண்ணுறதுக்கான சில தவறுகள் என்ன பண்ணினா தகுதி நீக்கம் அப்படின்னு. அந்த தகுதி நீக்கத்தில் ஒன்று வந்து கள்ளு குடிக்கிறது, பிறருடைய மனைவியை அபகரிக்கிறது, இந்த மாதிரியான விஷயத்தை பற்றியெல்லாம் தகுதி நீக்கம் அதில் போட்டிருக்கிறாங்க. அதாவது ஒழுக்கம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, கல்வியறி இருக்கணும், ஒழுக்கம் இருக்கணும், அவங்க ஓரளவுக்கு பணம் இருக்கணும். இந்த மாதிரி சொந்த உறவுகள் மறுபடியும் எலெக்ஷனில் நிற்க முடியாது. ஏன் இவங்களே நிற்க முடியாது. ஒருத்தங்க யார் ஒரு தடவை சேவை பண்ணினாங்களோ அடுத்த முறை அந்த மெம்பர்ஸ் யாரும் நிற்க முடியாது. அத்தனை பேரையும் நீக்கம் செஞ்சுருவாங்க. அது மட்டும் இல்லாமல் உறவுகளும் வந்து செஞ்சிடக்கூடாது. இந்த வாட்டி நான் நின்னேன்னா என்னுடைய தம்பி அண்ணன் யாரும் நிற்க முடியாது. அந்த உறவுகள் யார் அப்படின்றதையும் கல்வெட்டில் எழுதி வச்சுருக்கிறாங்க சோழர்கள் அந்த காலத்தில் 1000 வருஷத்துக்கு முன்னாடி. இது ஏன் சொல்கிறேன்னா, இப்போ இங்கே தமிழ்நாட்டில் என்ன மாதிரியான ஒழுக்கம் கொண்டவர்கள் ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்றதான் கேள்வி. சனாதனம் ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி எந்த தண்டனையும் வாங்காதவங்க சில ஒழுக்கம் கேடுகட்டு கேவலமாக நடந்து கொண்டிருக்கிறவங்கள விமர்சனம் பண்ணுறப்போ அது தவறாக தெரிந்து அவரை வந்து தண்டனை கொடுக்குறாங்க, அரெஸ்ட் பண்ணுறாங்க, கைது பண்ணுறாங்க. இப்போ சனாதனம் ஒழிக்கணுன்றது பெரிய குற்றம் கிடையாது. கேவலமாக நடந்துக்கிட்டு இருக்கிறவங்களை பற்றி அவர் ஒரு விமர்சனம் கேவலமாக சொல்லியிருக்கிறாரு. ரெண்டுமே கேவலம். ஒரு நடிகை ஒருத்தருடைய இன்னொருத்தருக்கு கல்யாணம் ஆகி அவருக்கு குழந்தை இருக்குது, அந்த குழந்தைக்கே கல்யாணம் ஆகிற வயசில் இருக்குது. அவ்வளோ வயசான ஒரு ஆணை பார்த்து ஒரு பெண் ஆசைப்படுறாங்க அப்படின்றது சமூகத்தில் தவறு இல்லை அப்படின்ற ஒரு நிலையில் தமிழ்நாடு நின்றுக்கிட்டு இருக்குது. எனக்கு அதுதான் வருத்தமாக இருக்குது. அதனால தான் இங்கே இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த தகுதியே இல்லாதவங்களை வந்து ஆட்சியில் அமர்த்தி இந்த நாட்டில் தான் அந்த தகுதியெல்லாம் இருக்கணும். மக்களுக்கு சேவை செய்கிறதுக்கு ஒழுக்கம் இருக்கணும். கல் குடிக்கக்கூடாது. கல் குடிக்கிறதெல்லாம் ஒழுக்கமற்ற செயல். பிறர் மனைவியை சேர்த்துக்கொள்வது ஒழுக்கமற்ற செயல். இந்த மாதிரி லிஸ்ட்டு கொடுத்துருக்குறாங்க. என்னெல்லாம் தவறு பண்ணினா தேர்தலில் மக்களுக்கு சேவை செய்யும் உரிமையை இழக்கிறாங்க அப்படின்னு. அதையெல்லாம் நாம் இன்று நாம் கொண்டு வந்தோன்னா இன்றைக்கி இருக்கிற ஆட்சி முறைக்கு இன்றைக்கி யாருமே நிற்க மாட்டாங்க. இன்றைக்கி எலெக்டட் மெம்பர்ஸ்ன்றவங்களுக்கு எத்தனை பேருக்கு அந்த குவாலிஃபிகேஷன் இருக்குதுன்னு தெரியாது. ஸோ இன்றைய வெள்ளைக்காரனுடைய ஆட்சியில் என்ன குவாலிஃபிகேஷன்னா வயசு மட்டும்தான் குவாலிஃபிகேஷன். ஒரு வயதுக்கு மேலே நிற்கினா நீங்கள் எலெக்ஷனில் நிற்கலாம் அப்படின்னு. இதை தான் காஞ்சி மாதம் தெய்வத்தின் குரல் சொல்கிறாரு. எது ஸ்வராஜ்யம் அப்படின்னு சொல்லிட்டு. வெள்ளைக்கார வேஷத்தில் இருக்கும் நம்மவர்கள் சட்டம் செய்கிறார்கள், அதற்கு நாம் அடிமையாக இருக்கிறோம் என்றால் சுதந்திரத்தின் சாரமே இல்லை அப்படின்னு. அப்போ எது சுதந்திரம் அப்படின்னா, இந்த வெள்ளைக்காரர்களும் அந்நியர்களும் இந்த நாட்டுக்கு படையெடுத்து வந்து நம்மை மதம் மாற்றுவதற்கும் மொழி மாற்றுவதற்கும் நமது கலாச்சாரத்தை மாற்றுவதற்கும் முயற்சி செய்கிறப்போ அவங்களை எல்லாம் அடித்து துரத்திட்டு இந்த நாடு ஆரம்பத்தில் எப்படி இருந்தோ அந்த மாதிரி நம்ம மறுபடியும் மீட்டெடுக்க வேண்டும். நமது கலாச்சாரம், நமது சிந்தனை, நமது அரசியல் அமைப்பு அந்த காலத்தில் எப்படியெல்லாம் பண்ணால் அதை மறுபடியும் நம்ம கொண்டு வரணும். அதுதான் உண்மையான சுதந்திரம் அப்படின்னு காஞ்சி மகாசிவம் சொல்கிறாரு. அதை விட்டுட்டு நம்ம வெள்ளைக்காரனுடைய சட்டத்துக்கும் வெள்ளைக்காரனை துரத்திட்டு வெள்ளைக்காரன் இடத்துலையே நம்ம ஆளுங்க உட்காந்துக்கிட்டு கேவலம் பண்ணிகிட்டு இருக்கிறதும். இந்த தமிழாசிரியர் ஒன்று நான் ஸ்கூல் டேஸில் இருக்கும்போது சொன்னார், வெள்ளைக்காரனுடைய கலாச்சாரம் எப்படிப்பட்டது அப்படின்றதுக்கு அவர் சொல்லுவார் ஒன்று, மை சைல்டு அண்ட் யுவர் சைல்டு இஸ் பிளேயிங் வித் அவர் சைல்டு அப்படின்னு. அந்த மாதிரியான ஒரு கேவலமான கேடுகட்ட கலாச்சாரத்தை நம்ம நாட்டில் ஏற்றுக்கொள்வதற்கு மக்கள் தயாராகி கொண்டிருக்கிறாங்க அப்படின்றதான் எனது வருத்தமான இந்த பதிவு. சிந்திக்க வேண்டும். நமது ஒழுக்கம் சார்ந்த மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். அந்த மாதிரியான கல்வி மக்களுக்கு போய் சேர வேண்டும். அதற்கான ஒரு பதிவு. விழித்து கொள்ள வேண்டும். அந்நியர்கள் வந்து நமக்கு வந்து வேல்யூஸ் என்னன்னு கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கெல்லாம் நமது முன்னோர்கள் நமக்கு காமிச்சது தான் நமது நிஜமான வேல்யூஸ், நமது ஒழுக்கம், டிசிப்ளின். அதை நாம் மீட்டெடுக்க வேண்டும். அதை விட்டுட்டு வெள்ளைக்காரன் எதை செஞ்சாலும் அதுக்கு ஜால்ரா போட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு நமக்கு அதுக்கு பேர் சுதந்திரம்னு எனக்கு தோணலை. அதுக்கு பேர் அடிமை. அந்த அடிமைத்தனத்தை தான் நாம் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு எனக்கு வருத்தமாக இருக்குது. அந்த மாதிரி இல்லாமல் நமது முன்னோர்களின் வழியை நாம் அனைவரும் தேடி அதை மறுபடியும் இந்த நாட்டில் நிலைநிறுத்துவதற்கு அத்தனை பேரும் முயற்சி செய்ய வேண்டும்.